நாங்களும் நீங்களும் சேர்ந்து இதண்டுவோம் என்று ஜட்டிக்கும் ஜெட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆட்சி இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கு. தம்பி இளங்குமரன் அவர் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார், மக்களிடம் ஒருமுறை தையிட்டி விகாரை தொடர்பாக அவர் பேசுகின்ற பொழுது நாங்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்ற விஷயத்தை ஒரு வார்த்தை உங்களுக்கு கதைக்க தெரியும். அப்படி உண்மைகளை கூறினபடியாத்தான் ஒருவேளை அவர் இப்ப பேசாம வச்சிருக்கணுமோ. மரியாதைக்குரிய சந்திரசேகரன் அவர்கள் பொறுப்பு வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பயனிலையோட தமிழ்ல ஒரு வசனம் கதைக்க தெரியாது. சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆளும் தரப்பும் சரி, தமிழ் தேசிய பரப்புல பயணிக்க கட்சிகளும் சரி, தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதுல குறிப்பாக சந்திரசேகரம் அவர்கள், அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தொடர்பான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கின்றன. அண்மையில சுமந்திரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட இந்த ஜேவிபியால போன தேசிய மக்கள் சக்தியால தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பேச்சு திறன் சரியாக இல்லை என்று குறிப்பிடுகின்றனர். அதால நாங்கள் அவர்கள் படிப்பறிவு இல்லாதாக்கள்னு சொல்ல பெறையில, அவர்களுக்கு படிப்பறிவு வீதம் இருக்கின்றது. ஆனால் ஒரு சபையில் எப்படி பேச வேண்டும், மக்களோடு எப்படி பேச வேண்டும் என்கின்ற விடயங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை என்கின்ற விடயம் சார்ந்து பேசியிருக்கிறார். அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் கொஞ்சம் அதிகமாக மக்களோட அளவலாவக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் என்கின்ற கருத்தெல்லாம் பொதுவெளியில காணப்படுகின்றது. வடகிழக்கு மக்களை பற்றின அப்படி ஒரு நிலைப்பாடு தான் இருக்கு. இருந்தாலும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர், இந்த தேசிய மக்கள் சக்தியால போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான நிலைப்பாட்டில் தான் இருக்கணும். அவர்களால் சரியா மக்களோட பேச முடியல. ஒரு படித்தவர் மருத்துவர் ஒருவர் இருக்கின்றார். ஆனால் அவர் இருந்தாலும் கூட அவர் கூட இந்த பொது வழிகளில் பேசுவதை இப்ப தவிர்த்து இருக்கின்றார் அல்லது வாயை மூடிக்கொண்டிருக்கின்றார். காரணம், ஒருமுறை தையிட்டி விகாரை தொடர்பாக அவர் பேசுகின்ற பொழுது நாங்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்ற விஷயத்தை சொல்லியிருப்பார். அப்படி உண்மைகளை கூறினபடியாத்தான் ஒருவேளை அவர் இப்ப பேசாம வச்சிருக்கணுமோ என்ற விடயத்தையும் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆகவே இப்படியாக இந்த சுமந்திரன் பேசுகின்ற பொழுது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள விமர்சனத்தை சொல்லியிருப்பார். குறிப்பாக இவர்கள் கொஞ்சம் சபைகள்ல பொது வழிகள்ல பேச கொஞ்சம் பயப்படுகின்றார்கள், அது பேச தெரியாமல் இருக்கின்றார்கள் என்ற விடய பொருள்ல பேசியிருப்பார். அதே மாதிரிதான் சுகாஸ் அவர்களும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஊடக பேச்சாளர் சுகாஸ் அவர்களும் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் இளங்குமரன், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தொடர்பாக தன்னுடைய விமர்சனத்தை முன் வச்சிருப்பார். அண்மையில குறிகாட்டுவான் ஜெட்சி தொடர்பாக சந்திரசேகரன் அவர்கள் சொன்ன கருத்து ஒரு தவறான விதத்துல போய் சேர்ந்திருக்கின்றது அல்லது அவர் தவறான மொழிப்பிரயோகத்துல சொல்லியிருப்பார். ஆகவே அந்த விடயத்தை அவர் விமர்சிச்சிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் இதண்டுவம் என்று பேசுகின்றார்களே தவிர என்ன விடயத்தை சொல்ல வாரார் எங்களுக்கு விளங்குதில்லை. ஒரு எழுவாய் பயனுடையோட ஒரு தமிழ் வசனங்களை பேச தெரியல என்ற விடயத்தையும் சுகாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது தொடர்ந்துமே இந்த ஜேவிபியில இருந்து யாழ்ப்பாணத்துல தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், உதாரணமாக ரஜீவனா இருக்கலாம், இளங்குமரனா இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் மருத்துவராக இருக்கலாம், மருத்துவர் பானந்தராஜாவாக இருக்கலாம், இவர்கள் தங்களுடைய விடயப்பரப்புல மக்களோட கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கிறதுக்கு பின்னிற்கினம் அல்லது கலந்து ஆலோசிக்கின்ற பொழுது அது மக்களை போய் சேர்றது விளக்கம் இல்லாமல் போய் சேருது, அவர்கள் கூறுவது மக்களுக்கு விளங்கவில்லை என்கின்ற பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆகவே இந்த அடிப்படையிலேயும் சில தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. அது தொடர்பான காணொலியாகத்தான் சுகாஸ் அவர்கள் இது தொடர்பான விமர்சனம் ஒன்றை ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முன்வைச்சிருப்பார். அது தொடர்பான காணொலியாக தான் இது இருக்க போது. வாங்க காணொலிக்குள்ள போலாம். என்னுடைய கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரம் அவருடைய ஒரு பேட்டியை பார்த்தேன். சந்திரசேகரன் ஐயா அவர்கள் சொல்லுகிறார், குறிக்கட்டுவானில் இருக்கின்ற ஜட்டியை தான் புனரமைக்க போகின்றாராம். ஐயா, அது குறிக்கட்டுவான் ஜட்டி இல்லை, ஜெட்டி. ஜட்டிக்கும் ஜெட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆட்சி இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. கேவலம் ஜேவிபியினுடைய கடற்றொழில் அமைச்சர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் அவர்கள் பொறுப்பு வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே குறிக்கட்டுவான் ஜட்டியை புனரமைக்க போகின்றேன் என்று சொல்லுகிறார். முதலில் அவர்களுக்கு ஜட்டிக்கும் ஜட்டிக்குமான வித்தியாசத்தை அறிந்து கொண்டு எமது மண்ணை ஆள்வதற்கு பிறகு சிந்திக்கட்டும். ஒரு வாரத்துக்கு முதல் இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து எமது மக்களினுடைய வாக்குகளால் பாராளுமன்றம் போயிருக்கிற இன்னொரு ஜேவிபியினுடைய எம்பி, அவருக்கு எழுவாய் பயனிலையோட தமிழ்ல ஒரு வசனம் கதைக்க தெரியாது. தம்பி இளங்குமரன் அவர் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார், மக்களிடம் போய், மக்களே, நீங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு இதண்டியல் என்றால் நாங்கள்
நாங்களும் நீங்களும் சேர்ந்து இதண்டுவோம் என்றார். என்னையா இதன்றியல்? தமிழ்ல ஒரு வார்த்தை உங்களுக்கு கதைக்க தெரியாது. எழுவாய் பயலையோடு ஒரு வசனத்தை கதைக்க தெரியாது. யாழ் என்ற கருவியை பாணர்கள் வாசித்த காரணத்தினால் எமது மாவட்டத்திற்கு யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்தது. ஆனால் அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து இதண்டுகின்ற எம்பிமார், ஜட்டிக்கும் ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அமைச்சர்கள், இந்த ஆட்சி செய்கின்ற குரங்குகளில் தான் தப்பிருக்கிறது. மக்கள் சிந்திக்க வேண்டும். இது யார் இழைத்த தவறு? எங்களுடைய மக்கள் இழைத்த தவறு. நான் வேதனையோடு சொல்லுகின்றேன், நமது தமிழ் மக்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. புதிதாக ஒன்றை கண்டால் கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையுமா கண்டு அதுக்கு பின்னுக்கு போடுவினம். முந்தைய டக்ளஸ் தேவானந்தான் ஒரு ஐயா இருந்தார், கடத்தி கொண்டு கற்பழிச்சு கொண்டு காணாமலாக்கி கொண்டு அவருக்கு பின்னுக்கு ஒரு கூட்டம் போச்சு. அதே கூட்டம் யானையில வந்த அக்கா அக்கா விஜயகலாக்கு பின்னுக்கு போச்சு. பிறகு வெள்ளையும் சொல்லையுமா அண்ணன் அங்கே அண்ணா வந்தார். இன்னைக்கு அண்ணைய காணையில அண்ணா அண்ணா அங்கே அண்ணான்னு ஒரு கூட்டம் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த அண்ணாவை காணையில. இப்ப அனுரமாமா வந்திருக்கிறார். இவரும் நாளைக்கு போய் விடுவார். ஆனால் இவர்களோடு சேர்ந்து எமது மண்ணும் பறிபோய்க் கொண்டிருக்கிறது. எமது மக்கள் சிந்திக்க வேண்டும். சில வருடங்களுக்கு முதல் தமிழனுக்கு என்று இருந்த மாவட்டங்கள் 8: யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. இன்று அம்பாறையில் திருகோணமலையில் முக்கால்வாசி போச்சு. வடக்கிலே வவுனியாவில், முல்லைத்தீவில், மன்னாரில் கால் வைத்து விட்டார்கள். மிஞ்சி இருப்பது யாழ்ப்பாணமும் கிளிநொச்சியும். எமது மக்கள் சிந்திக்க வேண்டும். இந்த வளமான தீவகத்தில், ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி செய்த தீவகத்தில் நாளைக்கு உங்கள் படகுகள் மீன்பிடிக்க வேண்டும். நாளைக்கு இத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கின்றீர்கள் என்றால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த தீவகத்தில் ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆளப்போகிறது. ஊர்காவத்துறையிலே அண்ணன் அன்னலிங்கம் அன்னராசா தலைமையில் எமது சைக்கிள் வெற்றி வாகை சூடட்டும். வேலடையில் சகோதரன் நாவலன் தலைமையில் எங்கள் கொடி பறக்கட்டும். தீவகம் எங்கும் எமது தமிழர் சேனை சைக்கிளில் வெற்றி முழக்கமிடட்டும். அவ்வாறு இட்டால் மாத்திரம்தான் இந்த மண்ணில் இனம் வாழும், தமிழ் ஆளும். அந்த வகையில் எமது மக்கள் சைக்கிள் சின்னத்திற்கு பேராதரவு வழங்கி தன்மான தமிழர்களினுடைய ஆட்சி, விலை போகாத ஆட்சி இந்த மண்ணில் மலர நீங்கள் பேராதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டு, தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தலைவன் வகுத்த வழியில் அணிவகுத்து செல்லடா என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.